இன்ஸ்டா டாப்பில் பிளாக் லைன் எஃபெக்ட் வச்சு வீடியோ எடிட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் புரியும். வழக்கமாக சொல்கிறது தான் ஃபஸ்ட் டைம் நான் சேனல் பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணினா நான் போகிற எல்லா வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்ஸ்டா டாப் ஓப்பன் பண்ணிக்கங்க. வீடியோங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கங்க. பிளாங்க் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு டிக்குங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 3 செகண்ட் தான் கொடுத்துருப்பாங்க. இதை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரைட் சைடு அப்படியே ட்ராக் பண்ணினா உங்களுக்கு வேணுங்கிற இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு ஆப்ஷன் மூலமாகவும் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். மேலே ஆப்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா டொரெக்ஷன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. அதை கிளிக் பண்ணிட்டு ஃபுல்லாக கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 10 செகண்ட் வரும். பென்சில் மார்க் பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு எத்தனை செகண்ட்மோ அத்தனை செகண்டை நீங்கள் டைப் பண்ணி ஓகேங்கிற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா அத்தனை செகண்ட் உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். டிக்குங்கிற ஆப்ஷன் கொடுத்துருங்க. இப்போ நம்ம 10 செகண்ட் இந்த பிளாங்க் எடுத்திருக்கோம். பிஐபி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான ஃபோட்டோஸ் நீங்கள் இதில் போய் ஆட் பண்ணிக்கங்க. இப்போ இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா நம்ம வச்சுருக்க அந்த ஃப்ரேமுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அது ஃபுல்லாகிறதுக்கு இந்த கீழே ரைட் சைடில் ஒரு 6 மாதிரி கொடுத்துருக்காங்களே, அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஃபுல்லாக ஆகிக்கலாம். இல்லை இன்னொரு ஆப்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ ஃப்ரேம் கீழே பக்கத்தில் ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்களே, அதை கிளிக் பண்ணாமல் உங்களுக்கு அந்த ஃபோட்டோ ஃபுல்லாக வந்துடும். இப்போ ஒரே கிளிக் எனக்கு ஃபுல்லாக வந்துடுச்சு. நான் அந்த ஃப்ரேமில் வச்சுருக்கனால உங்களுக்கு ஒரு சில நேரம் 2 கிளிக் பண்ணோடனே ஃபுல்லாக வர மாதிரி இருக்கும். வந்ததுக்கப்புறம் ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா 5 செகண்ட் தான் இருக்கும். அதை ஃப்ரேம் ஃபுல்லாக வர்றதுக்கு அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிவிட்டு அந்த ஆரோவை நீங்கள் ட்ராக் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லை அந்த ஃபோட்டோவை நீங்கள் ரைட் சைடில் ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா வீடியோ எண்டு அப்படின்ட்டு இருக்கும். வீடியோ எண்டு கொடுத்தீங்கன்னா அந்த ஃப்ரேம் ஃபுல்லாக உங்களுக்கு அந்த ஃபோட்டோ உங்களுக்கு வந்துடும். அதுக்கடுத்து ஆப்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாஸ்க் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. நம்ம 2வது ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு மேலே ஃபுல்லாக இருக்கும், அப்படியே நீங்கள் சின்னமாக்கிக்கங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு கொட்டும் அவ்வளவு சின்னமாக்கிட்டு அந்த ஃப்ரேமை உங்களுக்கு அப்படியே சைடில் உங்களுக்கு கிராஸ் ஆகிற மாதிரி அப்படியே திருப்பிக்கங்க. இப்போ இந்த ஃப்ரேம் உங்களுக்கு கரெக்டாக மேலே போய்ட்டு கரெக்டாக மாஸ்க் வச்சுக்கோங்க. நடுவில் ஒரு டாட் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த டாட்டை கொஞ்சம் அப்படியே லைட்டாக நீங்கள் இழுத்து விடுங்க. இழுத்தினா பிளாக் சோடா மாதிரி வரும். இப்போ டிக்குங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ இதிலே ஆப்ஷன்லேயே கீ ஃப்ரேம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம் விழுந்துருச்சு. அப்படியே நீங்கள் அந்த ஃபோட்டோ ஃபுல்லாக ட்ராக் பண்ணி நடுவில் சென்டராக வச்சுட்டு இன்னொரு கீ ஃப்ரேம் செட் பண்ணிடுங்க. டிக்குங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ மறுபடியும் பிஐபி அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கங்க. அந்த ஃபோட்டோ நீங்கள் கிளிக் பண்ணிக்கங்க. பண்ணிவிட்டு மாஸ்க் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிட்டு அந்த மேலே நம்ம ஃப்ரேம் வச்சோம்ல, அதை கீழே நீங்கள் ஃபுல்லாக அதான் மெல்ல கொஞ்சம் கொண்டு கீழே கடைசி வரைக்கும் டவுன் பண்ணிவிட்டு டிக்குங்கிற ஆப்ஷன் கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மாஸ்க் இதில் ஆட் பண்ணிட்டோம். டிக்குங்கிற ஆப்ஷன் கொடுத்துருங்க. இப்போ மியூசிக்கில் போய்ட்டு மியூசிக் ப்ளஸில் போய்ட்டு மை மியூசிக்கில் போய்ட்டு உங்களுக்கு தேவையான ஒரு சாங்ஸ் நீங்கள் இது மூலமாக போய்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. மியூசிக்கில் கொடுத்துட்டிங்கன்னா அந்த சாங்ஸ் உங்களுக்கு ஆட் ஆகிடும். மறுபடியும் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு வச்சுக்கோங்க. ஸ்ப்ளிட்டிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணி அந்த சைடு டெலிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையானது மட்டும் இருக்கும், மற்ற டெலிட் ஆகிடும். டிக்குங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க. ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். இன்ஸ்டா டாப்பில் பிளாக் லைன் எஃபெக்ட் ஈஸியாக நம்ம ஆட் பண்ணிட்டோம். இந்த மெத்தட்லாம் போய்ட்டு நீங்கள் இந்த வீடியோ க்ரியேட் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.